ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாளைக்கு தேய்பிறை சபல ஏகாதசிங்க. இந்த ஏகாதசி நாளில் நாம் நினச்சது நடக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகார முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்ததாக திகழக்கூடியது இந்த மார்கழி மாதம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கிறார். மார்கழி மாதம் அப்படின்றது பெருமாளுக்குரிய மாதமாகவும் கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டு சொர்க்கவாசல் பார்க்கறது உண்டு. அதே போல தாங்க தேய்பிறை ஏகாதசியும் சிறப்புக்குரியதாகவே கருதப்படுதுங்க. இந்த வீடியோவில் நாளை வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி அன்னைக்கு எந்த தாந்திரிக பரிகாரத்தை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசியை சபல ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஏகாதசியானது இன்றைக்கி ராத்திரி 9:56 மணிக்கு தொடங்கி நாளைக்கு 10:10 மணிக்கு முடியுதுங்க. அதனால் நாளை முழுவதும் ஏகாதசி இருப்பதாக கருதப்படுதுங்க. ஏகாதசி இருக்கும் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி எப்படி நாம் கேட்ட வரத்தை பெற முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்றதுனால இதுக்கு எந்தவித விதிவிலக்கும் இல்லைங்க. பெருமாளை மனசார நினச்சி கொண்டு ஏகாதசி திதி இருக்கும் நேரத்தில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி தேவைப்படுங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலை தேவைப்படுங்க. இந்த பிரியாணி கிழியாமல் நல்லா இருக்கிற பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிச்சுட்டு பெருமாளை மனசார வழிபட்டு பிறகு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஒரு பச்சை நிற பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பேனா பயன்படுத்தி இந்த பிரிஞ்சி இலையில் நம்முடைய வேண்டுதலை நாம் எழுதணுங்க. அந்த மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற பெருமாளோட நாமத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே நேர்மறை சொற்களை பயன்படுத்தி 3 வார்த்தைகளுக்கு மிகாமல் வேண்டுதலை எழுதணுங்க. பணம் வேணும், குழந்தை பாக்கியம், திருமண வரம், உயர் பதவி, அரசாங்க வேலை, நிறைந்த செல்வம், நல்ல அறிவு, நல்ல படிப்பு, இப்படி நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவையை நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி 3 சொற்களுக்கு மிகாமல் எழுதணுங்க. இப்போது ஒரு மூடி போட்ட டப்பாவை எடுத்துக்கோங்க. அது எந்த டப்பாவானா இருக்கலாம். பிளாஸ்டிக் டப்பா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டீல் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை கண்ணாடி பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே நாம் எழுதி வச்சுருக்கிற இந்த பிரியாணி இலையை வைக்கணுங்க. ஒரு இலையில் ஒரு வேண்டுதலை மட்டும்தாங்க எழுதணும். ஒன்றிற்கு மேற்பட்ட வேண்டுதல் இருந்தால் மற்றொரு பிரியாணி இலையில் எழுதிக்கலாம். குறைந்தபட்ச வேண்டுதலை வைக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. முதல்ல ஒரு வேண்டுதல் வைங்க. அது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த வேண்டுதல் கூட வைக்கலாங்க. இப்போது அந்த டப்பாவை மூடி போட்டு நல்லா மூடி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. எப்பொழுது இந்த வேண்டுதல் நிறைவேறுதோ அப்போது அந்த பிரியாணியில எரிச்சிடணுங்க. அத்தனை வேண்டுதலும் நிறைவேறிய பிறகு பச்சரிசி எறும்பிற்கு தானமாக வழங்கிடணுங்க. இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பெருமாளை முழு மனதோடு நம்பி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அதுவும் சில குறிப்பிட்ட திதிகளில் நாம் எழுதும்போது அந்த வேண்டுதல் முழு மனதோடு நாம் செய்யும்போது கண்டிப்பாக நிறைவேறுங்க. நாளைக்கு ஏகாதசி திதி, தேய்பிறை ஏகாதசி திதி. நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த 10:10க்குள்ளே 10 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் எழுதுங்க. முடிஞ்சால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட எழுதலாங்க. முடியாதவங்க 10:10 மணிக்குள்ளே எழுதிடுங்க. ப்ளூ கலர் பென் அப்படி இல்லைனா க்ரீன் கலர் பெனில் உங்களுடைய தேவையை எழுதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிரியாணி இலையை வச்சு தாந்திரிக பரிகாரங்கள் நீங்களும் நிறைய செஞ்சுருப்பீங்க. அதோடு சேர்த்து பெருமாளை நினச்சி, அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை நினச்சி இந்த ஒரு வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு முழு பலனை கொடுக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.